இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னக்கா கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொன்னாங்க, ஏன்? அக்கா, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் லேட் பண்ணணும்? வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேச மாட்டாங்களா? இல்ல அஞ்சலி, 2 மாசம் கழிச்சு பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன் 2 மாசம்? என்ன பிரச்சனை? நிச்சயம் பண்ணப்போ நீ எதுவுமே சொல்லலையே. இல்ல அஞ்சலி, அது நான் வேலைக்கு சேர்ந்த 2 மாசம் தான் ஆகுதுல்ல. இப்ப திடீர்னு கல்யாணத்துக்கு லீவ் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அக்கா, இதெல்லாம் ஒரு காரணமா? ஏன் இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை கிடைக்காதா என்ன? உனக்கு தான் தெரியும்ல அஞ்சலி, இந்த வேலை கிடைக்கிறதுக்கே நான் எவ்வளவு போராடினேன்னு. இங்க நல்ல சம்பளம் இருக்கு, தியாக்கான ஹாஸ்பிட்டல் செலவு, இப்ப வரப்போற ஸ்கூல் ஃபீஸ், இந்த எல்லா செலவுக்கும் இந்த வேலையை நம்பிதான் நான் இருக்கேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் அஞ்சலி, அதனாலதான் நான் தள்ளி போடுறேன். அக்கா, நம்ம வாழறதுக்காக தான் சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிறதுக்காக வாழக்கூடாது. இங்க பாருக்கா, நீ அப்பா மாதிரி வேலை வேலைன்னு இருக்காத. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. அஞ்சலி, எல்லாருமா சேர்ந்து அவளை ரொம்ப அழுத்த வேண்டாமா? அவளுக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுப்போம். அதான் இப்போ நிச்சயம் முடிஞ்சிருச்சுல்ல, அதுக்கு மேல வேற என்ன வேணும்? நிச்சயம் முடிஞ்சிருக்கு, அதனால நாம பொறுப்பா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். இது நம்ம மட்டும் முடிவெடுக்கிற விஷயம் இல்ல. அந்த தம்பி போன் பண்ணும்போது நம்ம பதில் சொல்லணும், சொல்ற கடமை இருக்கு. கல்யாண மண்டபம் புக் பண்றது கூட ஒரு தேதி குறிச்சா தானே அட்வான்ஸ் கொடுக்க முடியும். அவர் கேட்கறது நியாயம் தானே? இப்படி நாம பதிலே சொல்லாம தள்ளி போட்டுக்கிட்டு போறது அவ்வளவு நாகரிகமா இருக்காது. அப்பா, சீக்கிரம் பேசிட்டு சொல்லுங்க. ஆமாங்க, அதுவும் சரிதான், பேசுறேன். அம்மா சீக்கிரம் சமமா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ 10 நிமிஷம், எல்லாமே ரெடியா தான் இருக்கு. ஆமா, முருகன் எங்க காணோம்? அவ வந்ததுல இருந்து இந்த வீட்டை சுத்தி பாக்குறதுலயே இருக்கான். அவனுக்கு ஒரு புத்தி உண்டு மாப்ள. ஒரு புது இடத்துக்கு போயிட்டா நுணுக்கி நுணுக்கி எல்லா சந்து பந்தையும் பாத்துருவான். வீட்டு ஓனர் கூட தெரியாத இடம் கூட அவனுக்கு தெரிஞ்சிடும். ரகசியத்தை எங்கேயுமே மறைக்க முடியாது, அந்த அளவுக்கு அவன் கண்டுபிடிச்சிருவான். சிஐடி புத்தி அவன். குழந்தையில இருந்தே அவன் அப்படித்தான். நம்ம எதையாவது மறைக்காம விட்டுட்டோமோ, அவன் எதையாவது கண்டுபிடிச்சிருவானோ?